இழந்தால் நம் சம்பிரதாயப்படி விதவை கோலம் புரிய வேண்டும். மோகினியும் விதவையானாள். இந்த இடத்தில் கிருஷ்ணர் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியதை அடிப்படையாக கொண்டுதான் திருநங்கைகளும் தங்களை கிருஷ்ணனின் அவதாரமான மோகினியாக கருதி தங்கள் கழுத்தில் தாலி கட்டிக்கொண்டு மறுநாள் தாலி அறுக்கும் சடங்கை ஆண்டுதோறும் இந்த திருவிழாவில் நடத்தி வருகின்றார்கள். இந்த சடங்கானது இந்த ஊர் மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களில் இருக்கும் அனைத்து கூத்தாண்டவர் கோவில்களிலும் நடக்கும். குருஷேத்திர போர் 18 நாட்கள் நடந்ததை வைத்து இந்த திருவிழாவும் 18 நாட்கள் விமரிசையாக நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் அரவானை வழிபட புதுடில்லி, மும்பை, கொல்கத்தா, கேரளா, பெங்களூரு உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து கூடுவார்கள். அரவான் களப்பலியை நினைவுபடுத்தும் விதமாக இரவு சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடக்கும். 18 நாள் திருவிழாவில் இது முக்கியமான நிகழ்வு. இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து குவிவார்கள். பின்னர் கோவில் வாசலில் அனைத்து திருநங்கைகளும் தங்களை புதுமண பெண்கள் போல் ஆடை அணிகலன்களால் அலங்கரித்துக் கொள்வர். கை நிறைய வளையல், தலை நிறைய பூச்சூடி திருநங்கைகள் கோவிலின் பூசாரி கையால் தாலி கட்டிக்கொள்வார்கள். பிறகு தங்கள் கணவனான அரவானை நினைத்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். தொடர்ந்து அன்று இரவு முழுவதும் அவர்கள் கும்மியடித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மறுநாள் பொழுது விடிந்ததும் கோவிலில் உள்ள அரவான் சிரசுக்கு முதல் மாலை அணிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக அரவான் சிரசு எடுத்து வரப்படும். அப்போது திருநங்கைகள் சுற்றி நின்று கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்வார்கள். 108 தேங்காய், 1008 தேங்காய் என சூறை தேங்காய் அடிப்பார்கள். இதற்கிடையே கோவிலின் வடபுறத்தில் சகடையில்